ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதற்காக கிரைண்டர் ஆப் மூலம் ஒரு இளைஞரை வீட்டிற்கு வரவழைத்த துணிக்கடை ஓனரின் மகன். ஒரு பெண் உட்பட 3 பேர் வந்து இளைஞரை நாற்காலியில் கட்டி வைத்து கத்தி முனையில் 31 சவரன் தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்த மர்ம கும்பல். துணிக்கடை ஓனரின் மகனுக்கே குல்லா போட்ட கும்பல் சிக்கியதா? பின்னணி என்ன? அதிகாலையில் 5 மணிக்கு வழக்கம் போல வீடு வீடா பால் பாக்கெட்டும் பேப்பரும் போட வந்த ஒருத்தர் ஆகாஷ் டவர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு துணிக்கடை ஓனர் வீட்லையும் பேப்பரும் பால் பாக்கெட்டும் போட்டிருக்காரு. அப்போ யதார்த்தமா துணிக்கடை ஓனர் வீட்டுடைய ஜன்னலை பார்த்திருக்காரு. ஒரு மர நாற்காலியில கயிறால கட்டி வைக்கப்பட்டு வாயில துணியை வச்சு அமுக்கினபடி துணிக்கடை ஓனருடைய மகன் தலையை தொங்க போட்டபடியே தூங்கி இருக்காரு. இளைஞரை யாரு கட்டி வச்சது, என்னாச்சுன்னு பல கேள்விகளோடையே கதவை பார்த்திருக்காரு பால்காரர். கதவு பூட்டாம சாத்தி மட்டும் கிடந்திருக்குது. அடுத்து கதவை திறந்து உள்ள போன பால்காரர் நாற்காலியில தூங்கின இளைஞருடைய கட்டை அவுத்து வாயில இருந்த துணியை எடுத்து விட்டிருக்காரு. அடுத்து படபடன்னு பால்காரர் கிட்ட இருந்து செல்போனை வாங்கி தன்னுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி நம்ம வீட்டில இருந்த நகையை 3 பேர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காரு அந்த இளைஞர். அதை கேட்டு பதறின இளைஞருடைய அப்பா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு போலீசார் இளைஞரோட வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் நகை கொள்ளை போனதுக்கு அந்த இளைஞருடைய ஒரு வேண்டாத செயல்தான் காரணம்னு தெரிஞ்சிருக்கு. சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகர் பகுதியில் உள்ள ஒருத்தர் துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. பிடெக் படிச்சிட்டு இருக்கிற தன்னுடைய 23 வயசு மகனையும் கடையை கவனிக்க சொல்லியிருக்காரு. அதனால கடையை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டாரு அந்த இளைஞர். மகனுடைய பொறுப்பை பார்த்து அசந்த துணிக்கடை ஓனர், உறவுக்கார வீட்டுக்கு திருமணத்துக்கு நானும் அம்மாவும் பெங்களூரு போறோம், நீ கடையை பத்திரமா பார்த்துக்கோ, 4 நாள் கழிச்சுதான் வருவோம்னு மகன் கிட்ட சொல்லியிருக்காரு. நாம திருமணத்துக்கு போனதும் மகன் ஒரு பெரிய திருவிளையாடலே நடத்த போறான், அதனால வீட்டுல இருக்கிற தங்கமும் வெள்ளியும் பறிபோக போகுதுன்னு துணிக்கடை ஓனர் நினைக்கல. ஓரின சேர்க்கையில ஈடுபாடு உள்ள துணிக்கடை ஓனருடைய மகன் கிரைண்டர் செயலில ஒரு இளைஞரை புக் பண்ணி நைட்டு 12 மணிக்கு மேல வீட்டுக்கு வரவழைச்சிருக்காரு. அப்போ அந்த நபர் கூட இன்னொரு ஆணும் 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு, இவங்களையெல்லாம் நான் புக் பண்ணவே இல்லையே, எதுக்காக வந்திருக்காங்கன்னு இளைஞர் கேட்டப்போ நமக்கு வேண்டியவங்க தான், நீங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு கிரைண்டர் செயலி மூலமா வீட்டுக்கு வந்த நபர். அப்போ திடீர்னு இளைஞரை மிரட்டின அந்த கும்பல், நகை பணம்லாம் எங்க இருக்குது, ஒழுங்கா சொல்லிருன்னு கேட்டிருக்காங்க. அந்த இளைஞர் வாயை துறக்காததால கழுத்துல கத்திய வச்சு பீரோ சாவியை எடுத்துக்கொடு, இல்லனா சங்க அறுத்துருவோம்னு மிரட்டி இருக்காங்க. உசுருக்கு பயந்த அந்த இளைஞர் பீரோ சாவியை கொடுத்ததும் நாற்காலியில இளைஞரை கட்டி வச்சு வாயில துணியை வச்சு அமுக்கி 31 சவரன் நகை 4 கிலோ வெள்ளிய சுருட்டிக்கிட்டு 3 பேரும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இளைஞருடைய செல்போனையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போற அவசரத்துல கதவை பூட்டாம சாத்திட்டு ஓடி இருக்காங்க. வாயில துணி இருந்ததால கத்த முடியாமலும் கயிறால கட்டப்பட்டிருந்ததால அசைய முடியாமலும் இருந்த இளைஞர் ஒரு கட்டத்துல அசதியில நாற்காலியிலேயே தூங்கிட்டாரு. அப்பதான் அதிகாலையில பால்காரர் வந்து இளைஞருடைய கட்டை அவிழ்த்து விட்டு இருக்காரு. அதுக்கு பிறகுதான் தகவல் போலீஸுக்கு போயிருக்குது. உடனே ஆகாஷ் டவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த போலீசார் அங்க இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல இளைஞர் வீட்டுக்கு வந்த 3 பேரும் யாரு, அவங்களுக்கு எந்த ஊரு, இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட இந்த கும்பல் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பின்னால இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதே நேரம் உண்மையிலேயே கொள்ளைதான் நடந்துச்சா இல்ல 3 பேரையும் ரெடி பண்ணி துணிக்கடை ஓனருடைய மகனே கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ணாரா அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு இருக்கிறதால அந்த கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் முழுமையான விசாரணை முடியணும், கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேரும் சிக்கணும். அப்பதான் உண்மையிலேயே நடந்தது என்னங்கிறது தெரிய வரும்.